அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, சிறப்பு பேச்சாளர் மரியாதைக்குரிய ஹஸரத் பெருந்தகை அவர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையால் இந்த பைத்துல் மால் 1982ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சேவை கியாமத் நாள் வரை நடைபெற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தாங்கள் அனைவர்களும் துவா செய்ய வேண்டும் என்று உங்களை மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 1984ஆம் ஆண்டு இந்த JMS அரபு கல்லூரி உருவாக்கப்பட்டு இந்த இரண்டு சமுதாய பணிகளும் இந்த இடத்தில் வைத்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதவுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல் எதுவென்றால் குறைவாக இருந்தாலும் அது நிரந்தரமாக செய்யப்படக்கூடிய செயல்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான செயல் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தமிழகத்தில் பல சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் பல இடங்களில் பைத்துல் மால்கள் நிறுவப்பட்டு ஏழை எளிய மணமக்களுக்கு திருமணங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு ஸ்தாபனம் இந்த நமது பைத்துல் மால் மட்டும்தான் என்று சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த இரண்டு சமுதாய பணிகளும் இந்த இடத்தில் வைத்துதான் நடைபெறுகிறது. இதை அல் ஜாமியத்துல் அரபியா மாதினு ஸஆதா எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற அடிப்படையில் பதிவு செய்து அல்லாஹ்வினுடைய கிருபையால் 9 நிர்வாக குழுக்களை கொண்டு இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் தற்போது 65 மாணவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். மதரசாவினுடைய ஆரம்பமாக இந்த ஆண்டினுடைய துவக்கமாக இருப்பதால் ஸ்கூல் முடிந்து இனிமேல் தான் மாணவர்கள் வந்து சேர்வார்கள். ஏறத்தாழ 100 மாணவர்கள் இவ்வாண்டு சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு எங்களுடைய இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 100 மாணவர்கள் இந்த மதரசாவிலே கல்வி பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. இந்த மாணவர்களுக்கு இங்கு பயிலக்கூடிய மாணவர்களை குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிஸ்களாக மிகச் சிறந்த ஆலிம்களாக இங்கு உருவாக்கப்படுகிறது. அதோடு உலக கல்வி +2 வரைக்கும் நாங்கள் படித்துக் கொடுக்கிறோம். மதுரை புதூரில் அல்லமீன் மேல்நிலை பள்ளியில் நாங்கள் தொடர்பு வைத்து அவர்களோடு இணைந்து இந்த மாணவர்களை சேர்த்து 12ஆம் வகுப்பு வரையிலும் இங்கு படிக்க வைத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக உருவாக்கி நாங்கள் வெளியிலே அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாணவர்களுக்கு கணினி பயிற்சியும் கொடுத்து அதற்குரிய சான்றிதழும் இங்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டிலிருந்து
அப்சருல் உலமா பரீட்சையும் எழுதுவதற்குரிய பயிற்சியை கொடுத்து சென்ற ஆண்டு மாணவர்கள் எழுதிய மாணவர்கள் எல்லோரும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். இந்த ஆண்டும் அவர்கள் தேர்ச்சி எழுதுவதற்கு தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மேலாக ஆங்கில பேச்சு பயிற்சியும் இங்கு நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஆங்கில ஆசிரியரை கொண்டு அதற்குரிய பயிற்சியும் அளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு சமுதாய பணியும் இந்த மதரசாவில் வைத்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை எக்கனாமிக் சபையின் சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஜமான் பாய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த இரண்டு சமுதாய பணிகளும் இங்கு நடைபெறுகிறது. இந்த பணிகள் ஆரம்பத்தில் 82 ஆரம்பிக்கப்பட்டாலும் தொய்வில்லாமல் நடைபெறுகிறது என்பதை நினைவூட்டத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பைத்துல் மால் ஒவ்வொரு திருமணத்திலும் பலர்களும் நமக்கு உதவியை அள்ளி வழங்குகிறார்கள். இந்த திருமணத்தை காண வேண்டும் என்பதற்காக புருனையில் இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். அவருடைய மாப்பிள்ளையும் இங்கு வந்திருக்கிறார். இருவருமாக வந்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக புருனைக்கு நாம் செல்கின்ற பொழுதும் அவர்களிடத்தில் நேரில் அழைப்பு கொடுத்தோம். ஆனால் அவர்களால் வர இயலவில்லை. இந்த ஆண்டு இந்த திருமணத்தில் நாங்கள் அவசியம் கலந்து கொள்வோம் என்று சொல்லி அவர்களும் வந்திருக்கிறார்கள். நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அந்த இரண்டு சகோதரர்களையும் நமது மதரசாவின் சார்பாக பைத்துல் மாலின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய தந்தையார் சித்திக் ஆகியார் மருகும் சித்திக் ஆகியார் அவர்கள் இந்த பைத்துல் மால் துவங்கிய முதற்கொண்டு 2 குமர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய கிருபை இன்று வரை அதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தின் சார்பாக இன்று அவர்களுடைய மகனால் அந்த புனிதமான சேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஒரு டெலிபோன் மட்டும் அவர்களுக்கு நாம் செய்வோம். 10 குமர்கள் 12 குமர்கள் அல்லது 8 குமர்கள் திருமணம் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். 2 குமர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் 2 குமர்களுக்கு உடனடியாக வங்கியின் மூலமாக அவர்கள் பணத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போன்றுதான் பொள்ளாச்சியிலிருந்து ஒருவர் தன்னுடைய பெயரையும் சொல்ல மாட்டார், வந்தால் தன்னை இனமும் காட்டிக் கொள்ள மாட்டார், நாம் கூப்பிட்டாலும் அவர் மேடைக்கு வரவும் மாட்டார். எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக தனியாக வந்து என்னை சந்தித்து விட்டு செல்வார். அவ்வளவு நல்ல ஒரு சிறந்த குணமுள்ளவர். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குமருக்கு அவர் பணம் செய்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நேற்றைய தினம் நான் இன்ஷா அல்லாஹ் திருமணத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். வாருங்கள் என்றேன். ஆனால் இங்கு வந்திருப்பார்கள் கண்டிப்பாக. ஆனால் எங்கு இருக்கிறார், ஒளிந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அவரையும் நாம் வாழ்த்துகிறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் ஒரு பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் சமுதாய மக்களுடைய உதவி நிச்சயமாக நமக்கு தேவை. அல்லாஹ்வினுடைய உதவிக்கு அடுத்து சமுதாய மக்களுடைய உதவி நமக்கு அவசியம் தேவை. இந்த மக்கள் எல்லாம் இந்த 9 குமர்கள் இவர்களுக்கு திருமணம் நாங்கள் நடத்துகிறோம் என்றால் ஒரு மணமக்களுக்கு சுமார் 80,000 ரூபாய் வரை செலவு செய்து நாங்கள் திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 9, 8 நீங்கள் கணக்கு செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு பணம் இந்த ஒரு திருமணத்தின் மூலமாக எவ்வளவோ திருமணங்கள் நடைபெறுகிறது. ஒரு திருமணத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். ஆடம்பரம் இல்லாமல், எந்த விதமான வீணான அனாச்சாரம் இல்லாமல்
அமைதியான முறையில், அடக்கமான முறையில், மிகச் சிறப்பான முறையில் உலமாக்களுடைய துஆவோடு நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தில் நாங்கள் இவர்களுக்கு 80,000 ரூபாய் செலவு செய்கிறோம். 45,000 ரூபாய்க்கு இவர்களுக்கு சீர் சாமான்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். சுமார் 122 சாமான்கள் இவர்களுக்கு சீர் சாமான்களாக வழங்கப்படுகிறது. இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்து எத்தனை பேர்கள் வந்தாலும் அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. உணவுக்கு என்று ஒரு 25,000 ரூபாய் செலவு செய்கிறோம் சராசரியாக. அதற்கு அடுத்து மணமகளுக்கு ரொக்கமாக 10,000 ரூபாய் அவருடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். 45 பிளஸ் 10 55 பிளஸ் 25 80,000 ரூபாய் ஒரு ஜோடிக்கு நாங்கள் செலவு செய்து இப்பொழுது திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 1982 ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு ஜோடிக்கு வெறும் 4,000 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. இன்று 80,000 ரூபாய்க்கு அது உயர்ந்திருக்கிறது. காலத்தின் கட்டாயம், அவசியத்தின் காரணமாக. எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த மதரசா, இந்த பைத்துல் மால், இந்த 2 சேவைகளும் இந்த மதரசாவில் இந்த இடத்தில் வைத்து தொடர்ந்து நடைபெறுகிறது. உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த சேவை எந்த தொய்வும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து கியாமத் நாள் வரையிலும் இது நடைபெற வேண்டும். அதற்காக வல்ல ரஹ்மான் இந்த சேவையாளர், இந்த சேவைக்கு அருள் புரிய வேண்டும். நீங்கள் எல்லோருமே அதற்காக துஆ செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அதற்கு அடுத்து இந்த ஒவ்வொரு குமருக்காகவும் பலர்கள் இந்த 80,000 கொடுத்ததற்கு பின்பாக தனிப்பட்ட முறையில் நமக்காக உதவி செய்யக்கூடிய மக்கள், ஒவ்வொரு குமருக்கும் நமது புதூரை சார்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆஜி AKM காதர் பாஷா அவர்களின் மூலமாக ஒவ்வொரு குமருக்கும் 2 பட்டு சேலைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். இது தனிப்பட்ட அவர்களுடையது. அதற்கு அடுத்து நாகமலை புதுக்கோட்டையிலிருந்து அந்த பள்ளியினுடைய செயலாளர் அப்துல் சலாம் அவர்கள் ஒவ்வொரு குமருக்கும் ஒரு சேலையை அவர்கள் இன்று வரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து திருமங்கலத்தை சார்ந்த பாபுபாய், அவருடைய அக்கா லைலுன் நிகார், இவர்கள் இருவரும் சேர்ந்து மணமக்கள் இருவருக்கும் புத்தாடைகளை வழங்குகிறார்கள். மணமகனுக்கு பேச்சு சட்டையும், மணமகனுக்கு ஜாக்கெட்டும் சேலையும், அதற்கு மேலாக தலையிலே போடக்கூடிய ஒரு ஓடுனி கலர் கலராக இருக்கும் புது பெண்ணுக்கு போடுவாங்க, அதையும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து நமது சையது வெல்ஃபேர் சொசைட்டி திருநெல்வேலியில் இருக்கிறது. அந்த சொசைட்டியின் சார்பாக ஒவ்வொரு திருமணத்திலும் மிக்சியை அவர்களின் சார்பாக அன்பளிப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து நமது மதரசாவினுடைய மரியாதைக்குரிய பொருளாளர் PA மீரான் ஆஜியார் அவர்கள் ஒவ்வொரு மணமகளுக்கும், மணமகனுக்கு அல்ல, ஒவ்வொரு மணமகளுக்கும் ரூபாய் 1000 அன்பளிப்பாக ஒவ்வொரு திருமணத்திலும் வழங்குகிறார்கள். அதற்கு அடுத்து நமது மதரசாவினுடைய மூத்த ட்ரஸ்டி மரியாதைக்குரிய வக்கீல் சார் அவர்கள் ஒவ்வொரு குமரிலும் இந்த மணமக்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம், ஏதாவது ஒரு பொருள், திருமணத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக என் சார்பாக ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், கொடுத்துவிட்டு சொல்லுங்கள், உடனே நான் பணத்தை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்வார்கள். வாங்கியவுடன் பில்லை அனுப்புவேன், பணத்தை அனுப்பிவிடுவார்கள். அவர்களும் நமது மதரசாவிற்கு இந்த பைத்துல் மாலுக்காக தொடர்ந்து உதவி செய்கிறார்கள். அதற்கு அடுத்து ஒவ்வொரு திருமணத்திலும் 1000 அல்ல, 1500 அல்ல, 2000 பாட்டில் குடிநீர் பாட்டில் வேண்டும் என்றாலும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஒத்தக்கடையை சார்ந்திருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் அவர்கள்
அவர்களும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து இந்த திருமணத்துக்கு மட்டும் ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன், வர சொன்னேன். அவருடைய தந்தை நமது இந்த மதரசாவினுடைய ஆரம்ப நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தவர்கள் ரூபி இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள். அவருடைய வீடு காஜியார் தோப்பில் இருக்கிறது. அவருடைய மகனார் அவருடைய குடும்பத்திற்கு மத்தியில் கொஞ்சம் நமக்கு தொடர்பில்லாமல் இருந்தது. தொடர்பு இல்லை என்றால் நாம் அவர்களை அணுகவில்லை. அவருடைய மகனாரிடத்திலே இப்பொழுது நாம் அணுகினோம். அவர்கள் நமது மதரசாவிற்கு உதவி செய்கிறார்கள். இந்த திருமணத்திற்கு வாருங்கள் என்று வருகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்தால் போதும் என்று. ஆனால் அவருடைய மனைவியின் மூலமாக, மகனின் மூலமாக இந்த மணமக்களுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் செட்டு, ஒவ்வொரு குமருக்கும் ஹாட் பாக்ஸ் செட்டை அவர்கள் வாங்கி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி எண்ணற்றவர்கள் இந்த பைத்துல் மாலுக்காக, மதரசாவிற்காக உதவிகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்தில் வைத்து எங்களின் நிர்வாக குழுவின் சார்பாக உங்கள் அனைவர்களுக்கும், உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மரியாதைக்குரிய சிறப்பு பேச்சாளர் அவர்கள், ஏறத்தாழ அவர்களுக்கு நான் டைம் சொல்லவில்லை. அவர்கள் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமோ பேசலாம். 1 மணிக்குள்ளாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். அவர்கள் என்ன டைம் எடுத்துக்கொள்கிறார்களோ எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் என்று போன் செய்தவுடன் பார்த்தார்கள், 20ஆம் தேதி எனக்கு எந்த புரோகிராமும் இல்லை, நான் வருகிறேன் ஹசரத் என்று சொல்லிவிட்டார்கள். வர்றதுக்கு யாராவது டிக்கெட் அனுப்பணுமா? ஒன்றுமே தேவையில்லை. நான் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு டைம் மட்டும் சொல்லுங்கள், வந்து விடுகிறேன் என்றார்கள். 10:30 மணிக்கு வாருங்கள் என்று அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹலீல் அஹ்மத் முனீரி ஹசரத் பெருந்தகை அவர்களை இப்பொழுது சிறப்புரை ஆற்ற மிக்க அன்போடு அழைக்கிறேன்.